கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாலிபர் கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அடுத்த ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நீங்கள் தயவு செய்து முழுமையாக நீங்கள் பாருங்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒரே ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் அதுக்கு முன்னால் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்தில் இந்த காணொலியின் மூலமாய் ஆண்டவரே வாலிபர்களாய் சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் பேசும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்தத்துக்கு நேராக நாங்கள் திரும்பவும், ஆண்டவரே அடுத்த ஸ்டெப்புக்கு நேராக நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளரவும் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படி நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய வசனம் பேசுகிற வசனம் சுவாமி, அதை நாங்கள் கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கேட்கிறதுக்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஆண்டவரே எங்களுக்கு பின்னால் நான் தள்ளுறோம். நீர் எங்களுக்காய் ஊழியம் பண்ணுங்க. நாங்கள் கேட்க ஆயத்தப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அன்பரே என்னையே தத்தம் செய்தே, அனைத்தும் உமக்கு சொந்தமென்று. அன்பரே என்னையே தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அலைந்தேன், என்னை தடுத்திட யாரும் இல்லை. உன் சிலுவை அன்பை சந்தித்தேன், நொறுங்கி விழுந்தேன் உன் பாதத்தில். நேசிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உன் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே உன் பாதத்தில். உன் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே உன் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதா உம் கரத்தில். அனைத்தும் உமக்கே சொந்தமென்று, அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தமென்று, அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அன்பான தம்பி தங்கச்சி, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை புதுப்பித்து நம்மை புதிய சிருஷ்டியாய் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியின் வாழ்க்கையாய் மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராய் அர்ப்பணிங்க. ஆண்டவரே,
என் வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் உமக்கே சொந்தம் ஆண்டவரே, எல்லாம் உமக்கே சொந்தம். என்னுடைய திறமை, என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய ஸ்டைல், என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், என்னுடைய பைக், என்னுடைய மொபைல் போன் எல்லாம் உமக்கு சொந்தம் சுவாமி. உங்களுடைய சமூகத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை புதுப்பித்து இன்று போல் இல்லாதபடி வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். தேங்க்யூ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த வாலிபர் கூடுகையில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நிறைய ஃபார்முலாஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 சொல்கிறது, யுத்த நாளுக்கென்று குதிரைகள் ஆயத்தப்படப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அழகா சொல்லியிருக்குது, குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்த பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு முன்னால நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் தங்க வாழ்க்கையில ஓடுகிற ஓட்டம் எதற்காக ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வாழ்றாங்க. அதனாலதான் எல்லா பக்கமும் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓடுற ஓட்டம், ஆனா அந்த ஓட்டத்திற்கு தகுந்த பலன் கிடைக்கிறதா என்று பார்த்தீர்களே என்றால் நிச்சயமா அதுக்குரிய பலன் கிடைக்கவில்லை. எங்கோ ஒரு இடத்துல ஏமாற்றங்கள், எங்கோ ஒரு இடத்துல தோல்விகள், எங்கோ ஒரு இடத்துல அவமானங்கள் வருகிறது. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க நிறைய படிக்கிறீங்க, ஆனா இந்த படிப்புக்கு தகுந்த ரிசல்ட் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அதுவும் இந்த கொரோனாவுடைய காலத்துல நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ், நிறைய ட்ரீம்ஸ் எதிர்பார்த்ததுக்கு விதமா இல்லாதபடி இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, you are going to lead a victorious life. உன் வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கையை நீ வாழ போகிறாய். வெற்றியின் ரகசியத்தை நான் இந்த நாள்ல நான் கற்றுத்தர போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. God is going to teach you a life of filled with victory. A life filled with victory. That means no more failure. No more failure. உன் வாழ்க்கையில இனி தோல்வியை நீ பார்க்க மாட்டாய். எப்போ தெரியுமா? அவர் சொல்லி கொடுக்கிற அந்த ஃபார்முலாவை நீங்க பின்பற்றும் பொழுது. நாங்க சொல்லுவோம், men may go wrong but process will not go wrong. மனிதன் தவறு செய்யலாம், ஆனா செயல்முறைகள் தவறாகாது. அந்த செயல்முறைகளை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 98 சங்கீதம் 1 பின்பகுதி சொல்லுகிறது, அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கிற்று. அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கிற்று. His right hand and his holy arm has gained him the victory. என் ஆண்டவருடைய வலது கரம் நம்மை ஜெயத்துக்கு நேராய் கொண்டு போக போகிறது. To lead a victorious life, அவருடைய வலது கரம் நம்மை தாங்கி பிடிக்கிறது. வேதத்துல 2 உதாரணத்தை உங்க முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். அடுத்த சில நிமிஷம் அந்த 2 உதாரணத்தை வைத்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ஃபார்முலாவை நம்ம பார்க்க போறோம். முதலாவது கேரக்டர் யோசுவா, ஜாஷ்வா. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயுடைய மரணத்திற்கு பின்னல் வழிநடத்தி செல்வதை நாம் பார்க்கிறோம். தேவன் வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் வழிநடத்தி செல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் மோசே. ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 ஆண்டுகள் அடிமையாக இருப்பதை கண்டார். அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். மோசேயை தெரிந்து கொண்டு மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை
எகிப்தில இருந்து விடுவித்து வழி நடத்துவதற்கு முன்குறித்து வைத்திருந்தார். இந்த 2 பேருடைய வாழ்க்கையை வைத்து நம்முடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாக யோசுவாவுடைய வாழ்க்கை. யோசுவாவுடைய வாழ்க்கையில சந்தித்த ஒரு சவால், the challenge that he faced in his life. யோசுவா 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது எரிகோ மதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யோசுவாவுக்கும் முன்னால நிற்பதை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை முன்னேற முடியாதபடிக்கு தடையாக இருந்தது எரிகோ மதில். முன்னேற முடியாதபடிக்கு தடையாக இருந்தது எரிகோ மதில். மோசேயுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து விடுவித்து கொண்டு வருவதற்கு தடையாக இருந்தது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில விடுவதற்கு தயக்கம் காட்டினான். காரணம் 400 ஆண்டுகள் வேலை பார்த்தார்கள். அதை எப்படி விட்டு கொடுக்கிறது? இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை ஆண்டவர் எப்படி ஜெயமாய் மாற்றி கொடுத்தார்? முதலாவது ஆண்டவருடைய திட்டம். The first point which I want to highlight is God's plan. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிளானை வச்சிருக்கிறாருங்க. அந்த பிளான் யாராலையும் மாற்ற முடியாத ஒரு பிளான். It's a blueprint. God has a blueprint about each and every one of our life. அத முதல்ல என்னன்றது தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் யோசுவை பார்த்து சொன்னார், இந்த எரிகோ மதிலை நான் தகர்ந்து விழ பண்ண போகிறேன். I am going to destroy the wall. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய திட்ட 2 விஷயம் முக்கியமா இருக்குது. ஒன்னு, the promise. God's plan has 2 things. One is promise. ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட்ல ஒன்னு ப்ராமிஸ் இருக்குது. அதை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். இங்க யோசுவாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ், யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துடைய பின்பகுதியில் நான் வாசிக்கிறேன். உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். எதை? எரிகோ நகரத்தை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி என் ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு. மோசேயை ஆண்டவர் நீ இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எந்த இடத்துல சந்திக்கிறாருன்னா, முட்செடியின் நடுவிலே தேவன் மோசேயோட பேசுறாரு. அப்போ சொல்றாரு, நான் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிறது, இருக்கின்றவராகவே இருக்கின்றேன் என்று மோசே சொன்னார். என் ஆண்டவராகிய மோசேட்ட சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வா. It's a promise that God is giving in both of their life. அதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்கென்று ஒரு வாக்கு வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் வேற எங்கேயுமே இல்ல, வேத புஸ்தகத்துல இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து வெளிப்படுத்தினல் அதிகாரம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவன் நமக்காய் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையை குறித்ததான, உன் எதிர்காலத்தை குறித்ததான கேள்விக்குறி உன்னோட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. எதை உன் கையில ஒப்பு கொடுக்கிறாரு? உன் பிளான், உன்னுடைய ட்ரீம், உன்னுடைய ஆஸ்பிரேஷன் எல்லாத்தையுமே நீ அங்கீகரிப்பாய், நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்லி என் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. God's plan has a promise. ரெண்டாவது, God's plan has a strategy. வாலிப தம்பி தங்கச்சி, என் ஆண்டவராகிய கர்த்தருடைய திட்டத்துல ப்ராமிஸ் இருக்கும், ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அவர் சும்மா சொல்ல மாட்டாரு. அவர் எது செய்தாலும் சரியான ஸ்ட்ராட்டஜியோட தான் செய்வாரு. அருமையானவர்களே, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது எரிகோ மதில் முன்னால நிக்குது.
ஆண்டவர் சொல்றாரு, இந்த எரிகோ நகரத்தை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? இந்த மதிலை நீ 6 நாள் சுத்தி வரணும், 7வது நாள் 7 தடவை சுத்தி வரணும். 7வது தடவை சுத்தி வரும் பொழுது உரத்த சத்தமிட்டு ஆர்ப்பரிக்க வேண்டும். மதுல சுத்தி வா, கடைசியில சுத்தி வரும்போது நீ கூச்சலிட ஆர்ப்பரி, மதில் விழுவதை நீ பார்ப்பாய். இட்ஸ் a strategy. இட்ஸ் a strategy. மோசேட்ட சொல்றாரு, நீ போய் பார்வோன்ட்ட போய் நில்லு. அவன் விடலையா, I'm going to give you a different plan and strategy. அந்த strategy என்ன தெரியுமா? 10 வாதைகள். அந்த வாதைகள் வந்துருச்சுன்னா வேற வழியே கிடையாது, அவன் விட்டு தான் ஆகணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேட்கணும், வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி தட் யூ ஹேவ் இன் மை லைஃப்? ப்ராமிஸ் பண்ணிட்டார், வேதத்தில் வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயமோ என்னிடத்திலிருந்து வரும் என்று ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் we need to understand what is the strategy. நம் வாழ்க்கையில என்ன விதமான ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ண வேண்டும், அப்ளை பண்ண வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், உன் வாழ்க்கையில நீ ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமே என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ செய்ய வேண்டியது, முதல்ல ஆண்டவர்கிட்ட வாட் இஸ் மை பிளான் லார்ட், ஷோ மீ த ப்ளூ பிரிண்ட், என் வாழ்க்கையை குறித்ததான திட்டம் என்ன என்பதை காண்பியும் ஆண்டவரே. அவர் திட்டத்தை காண்பிக்கும் பொழுது அதுல ப்ராமிஸும் இருக்குது, ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லா காரிய சூழ்நிலைகளையும் ஆண்டவர் உருவாக்கி தருவதை நீங்கள் உணர முடியும். 2வது காரியம், ஆண்டவர் பிளான் கொடுத்துட்டாரு, ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துட்டாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் we need to obey to the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படின்னா என்னங்க தெரியுமா அர்த்தம்? நான் ஆண்டவருடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், ஆனா அதன்படி நான் செயல்படலைன்னா there is no meaning. If you are not obeying to the word of God, there is no meaning. அப்ப எப்படி ஆண்டவருடைய செயலை நம்முடைய வாழ்க்கையில உணர முடியும்? அநேக வாலிப தம்பி தங்கச்சி சொல்றதை நான் பார்த்திருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, லைஃப்ல நான் ஹாப்பியா இல்லை, நான் கை வைக்கிறதெல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் ஏமாற்றம் அடைந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல முடங்கி கொடுத்துருக்கிறத நான் உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஏன் தெரியுமா? அவர்கள் பார்த்தது ஏமாற்றம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஏமாற்றத்துக்கு பதிலாய் ஜெயத்தை காண்பிக்கிறார். அந்த ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் உன் வீட்டு நீ இருக்கிற இடத்தை விட்டு எந்திரிச்சு வா. ஆண்டவருடைய அற்புதம் அனைத்தையும் நீங்க பார்த்தீர்களே என்றால் அந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியில வான்னு சொல்லுவாரு. 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட் அப் ஃப்ரம் யுவர் பிளேஸ். அவமானத்துல இருந்து வெளியில வா. நீ அவமானப்பட்டுட்டே இருக்கிற, அதனால நீ ஒடிஞ்சி போய் உட்கார்ந்து இருக்கியா? ஆண்டவர் சொல்றாரு, கம் அவுட் ஃப்ரம் த சிச்சுவேஷன். The world is very big. It's a beautiful world. இந்த உலகத்தை பார்க்குங்க, the creation of God பாருங்க, ஆண்டவருடைய கிரியைகளை பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் தெரியுமா? தோல்வியை ஜெயமாய் மாற்றி தருகிறவர் ஆண்டவர். அவருடைய வலது கரம் நம்மை ஜெயத்திற்கு நேராய் வழி நடத்தி செல்லுகிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நான் எப்பவும் சொல்றதுதான், எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி தன்னுடைய படிப்புல சுமாரா தான் படிப்பான். அவனுடைய லைஃப்ல நடந்த ஒரு அற்புதமான ஒரு காரியம், அவனுடைய ப்ராஜெக்ட், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், இன்ஜினியரிங் காலேஜில் அவனுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். அவனுடைய கைடு அவனை சரியா வழி நடத்தலை, கைட் பண்ணலை. ஆனால் சிக்னேச்சருக்கு போய் நிற்கும் பொழுது தட் ஃபைல் வாஸ் ரிஜெக்டட். அவனுடைய ப்ராஜெக்டை அவனுடைய கைடு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. தெர் இஸ் நோ டைம். அந்த ப்ராஜெக்டை திருப்பி பண்ணணும்னா for him to take another 6 months. He was so frustrated. விரக்தி அடைந்தான்.
விரக்தி அடைந்தான். என்ன தெரியுமா பண்ணா? ஒரு ரூம்ல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா. ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? அவன்கிட்ட யாரோ சொன்ன ஒரு காரியம், உன் கைடு இஸ் நாட் a qualified person, he is not a properly qualified person to guide this project அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்ததை யாரோ சொன்னது அவனுக்கு நினைவு வந்தது. உடனே அவன் என்ன பண்ணா, அவனுடைய ஹெச்ஓடிட்ட போறான். ஹெச்ஓடிட்ட போய் பேசுறான். சார் என்னுடைய ப்ராஜெக்டை கைடு சைன் பண்ணலை அப்படின்னு சொல்றான். உடனே ஹெச்ஓடி சொல்றாரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, கோ அண்ட் கன்வின்ஸ் யுவர் கைடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவன் சொல்றான், சார் என்னுடைய கைடு வந்து he is not qualified person to guide this project. அவர் எனக்கு சைன் பண்ணலன்னா நான் பிரின்சிபால்கிட்ட நான் போகிற மாதிரி இருக்கும். வாட் யூ சே. நடந்தது என்ன தெரியுமா? வித்தின் half an hour his file has been approved. அவனுடைய ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணப்பட்டது. வைவா வச்சாங்க. அவன் அந்த கோர்ஸை வெற்றிகரமாய் நிறைவு செய்தான். அருமையானவர்களே, நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜி கிளியரா இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் தட் we need to obey to the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது காரியம் ஃபோக்கஸ். யோசுவாவுடைய வாழ்க்கையும் சரி, மோசேயுடைய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் குறியாய் இருந்தார்கள். வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணல, வேற எதையுமே ஃபோக்கஸ் பண்ணல. எரிகோ மதில் தகர்ந்து விழணும், அந்த மதிலை சுத்தி வரணும், அதுதான் ஆண்டவர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி. அதை தான் செஞ்சாங்க, வேற எதையும் செய்யல. மோசே, ஆண்டவர் சொல்றார், நீ பார்வன்ட்ட போய் பேசுன்னு சொன்னாரு. அவர் போய் பார்வன்ட்ட பேசினா, வேற எதுவுமே செய்யல. இன்னைக்கு நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதுல்ல, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்முடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கோ அதை விட்டு வெளியில வருவதற்கு லாட் ஆஃப் அவர் நியூஸ். படிக்கணும்ன்ற நேரத்துல படிக்கிறத விட்டுட்டு பப்ஜி விளையாடுறோம். அவர் ஃபோக்கஸ் இஸ் கெட்டிங் டீவியேட்டட். இல்ல டிவி பார்க்கிறோம், தேவையில்லாத நண்பர்களோட நம்ம பேசுறோம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதை நாம் தவிர்க்க வேண்டும். If you really want to have a victorious life, avoid this kind of distractions. இதெல்லாம் சின்ன அற்பமான சந்தோஷம். I'm not against playing PUBGs or playing any video games. ஆனா அது உங்களுடைய ஜெயத்தை, உங்களுடைய வெற்றியை நிர்ணயிப்பதற்கு தடையாக இருக்குமே என்றால் அதை விட்டு வெளியில வரணும். We should come out from that thing. அப்போ நம்முடைய focus should be towards the victory line. Towards the victory line. முதல்ல சொன்னேன், ஆண்டவருடைய பிளான்ல ப்ராமிஸ் இருக்கும், ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ரெண்டாவது சொன்னேன், நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். we need to obey அப்படின்னு சொன்னேன். மூணாவது நம்முடைய ஃபோக்கஸ் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராயும் நம்முடைய இலக்குக்கு நேராயும் இருக்க வேண்டும். The focus is towards the destination. நாலாவது காரியம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா the victory will always come into our hand. ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும். பாருங்க, யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எக்காளங்கள் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்காள சத்தம் முழங்குகையில் அலங்காரம் இடிந்து விழுந்தது. ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, இந்த எரிகோவை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னாரு. ஆண்டவர் சொன்னபடி செய்தார். இவர்கள் ஜெயத்தை பார்த்தார்கள். மோசேயுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னாரு, இருக்கின்றவராகவே இருக்கிறேன், நீ போ என்று சொன்னார். அவன் போனா, பார்வோன்ட்ட பேசினா, பார்வோன்
ஜனங்களை வழி அனுப்புனதை பார்க்க முடியும். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிறது, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போங்கள். விக்டோரியஸ் லைஃப். தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ விரும்புறியா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ நினைக்கிற, நான் நல்லா தானே இருக்கிறேன், நீ நல்லா தான் இருக்கிற, ஆனா நீ தனியா இருக்கும் பொழுது, உன்னுடைய பெட்ரூம்ல நீ படுத்து இருக்கும் பொழுது, உன்னுடைய சிந்தையில அந்த தனிமை தெரிகிறதா? Are you feeling alone in your life when you are in your bed? தனிமையா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வெற்றிடம் உன் வாழ்க்கையில இருக்குதா? அந்த வெற்றிடம் தாங்க ஆண்டவர் ஜெயத்தை தரப்போறாரு. இன்னைக்கு ஒரு வாலிப தம்பிட்ட நான் கேட்டேன், +2ல நீ மார்க் எடுக்கிறேன்னு சொன்ன, நீ நினைச்ச மார்க்கு கிடைக்கலன்னா என்ன செய்வ அப்படின்னு கேட்டேன். சொன்னா, நினைச்ச மார்க்கு கிடைக்கலன்னா கிடைச்ச மார்க்கை வச்சு நான் சேருவேன் அப்படின்னு சொன்னா. நல்ல காரியம், கிடைச்சதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆறது நல்ல விஷயம். ஆனா உனக்காக ஆண்டவர் மேன்மையை வைத்திருக்கும் பொழுது, why you need to sacrifice that? மேன்மையை வைத்திருக்கும் பொழுது நீ ஏன் அதை சாக்ரிஃபைஸ் பண்ற, விட்டு கொடுக்கிற? ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், நீ பூமியை ஆளுவாயாக என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆளுமை இல்ல. காரணம் என்ன தெரியுமா? நம்ம இருக்கிறதுல அப்படின்னு போறோம். தப்பு கிடையாது. ஆனா when God is having something different, இது நீ இருக்கிறதை விட மேன்மையை வைத்திருக்கும் பொழுது அந்த வெற்றியை நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒரே ஒரு காரியம்தான். நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க வேண்டுமே என்றால், நம்முடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமே என்றால், அநேகர் நம்மை பார்த்து பெருமைப்பட வேண்டுமே என்றால், ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேராய் உங்களை திருப்புங்க. Just turn yourself towards God's plan. Ask God, what is the blueprint of my life? அவருடைய திட்டத்துல ஒரு ப்ராமிஸ் இருக்குது. அப்படின்னா என்ன? அவருடைய திட்டம் வாழ்க்கையில நிறைவேறும். அதை நிறைவேற்றுவதற்கு he has a strategy. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை கேளுங்க. அந்த படி கீழ்ப்படிந்து நடங்க. கீழ்ப்படிந்து நடங்க. டீவியேட் ஆகாதீங்க. ஃபோக்கஸை மாத்தாதீங்க. ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் வாட் யூ டூ நவ். இன்னைக்கு நீ படிக்கிற பையனா இருந்தா, படிக்கிற பெண் பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, அந்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேலையை விட்டுட்டு வேற எந்த காரியத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பெரிய விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆண்டவர் நீங்க நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்க வாழ்ந்து சுகமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, ஜெயம் எங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசுவாவுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் மோசேயுடைய வாழ்க்கையில இருந்தும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த கொரோனாவுடைய காலத்துல நீர் எங்களை இந்த காணொலியின் மூலமாய் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய பேராலயத்திற்காக, பேராலயத்தில் இருக்கிற எங்களுடைய தலைமை போதகருக்காக, உதவி குருமார்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. போதக பிதாக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சரியான வழியில எங்களை நடத்தக்கூடிய கிருபைகளை கட்டளையிடுங்க சுவாமி. எங்களுடைய பேராலயத்தை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் அநேகருக்கு சாட்சியாய் காணப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் அடுத்த வாரம் 4 மணிக்கு சந்திப்போம். God bless you.